ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்டோஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் ஃபைல் பர்மிஷன்ஸ் அண்ட் ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்போனா தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபைல் பர்மிஷன், ஃபைல் பர்மிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பர்மிஷன் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது பர்மிஷனில் அப்படின்னு பார்க்க போகிறோம். பர்மிஷன் குரூப்ஸ், அதாவது செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது பர்மிஷனில், அது என்னன்னு பார்க்க போகிறோம். வியூவிங் பர்மிஷன், பர்மிஷனை பற்றி பர்மிஷனை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் பர்மிஷன், பர்மிஷனை நம்ம புரிஞ்சுக்கிட போகிறோம். இப்படிலாம் நம்ம பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிட போகிறோம். சேஞ்சிங் பர்மிஷன், பர்மிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். என்னென்ன பர்மிஷன், அதாவது ஃபைல் அண்ட் டைரக்டரியோட பர்மிஷனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபைல் ஓனர்ஷிப், ஒரு ஃபைலோட ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபைல் யாருடையது, அதுதான் ஓனர்ஷிப்பு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ், ஃபைலுக்கு வந்து நம்ம எப்படி பர்மிஷன் கொடுக்கறது, அப்புறம் ஃபைலோட ஓனர்ஷிப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அப்புறம் பெஸ்ட் ப்ராக்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க இன்னைக்கோட அஜெண்டா. வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகலாம். வாட் இஸ் ஃபைல் பர்மிஷன்? ஃபைல் பர்மிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அக்சஸ் டு ஃபைல் அண்ட் டைரக்டரி. ஒரு ஃபைல் அண்ட் டைரக்டரியோட அக்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபைலோட பெர்மிஷன் சொல்கிறோம். லினக்ஸில் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், லினக்ஸ் கர்னல் வந்து எவ்ரிதிங் இட் வில் டேக் இட் அஸ் அ ஃபைல். ஈவன் ஒரு இமேஜ், வீடியோ, ஃபைலு, டைரக்டரி எல்லாமே வந்து அது ஃபைலாக தான் அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால இங்கே ஃபைல் பர்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைல்னாக்கா ஈவன் டைரக்டரி, வீடியோ, ஆடியோ எல்லாமே குறிக்கும். எல்லாமே ஒரு ஃபைல் தான். ஸோ அதனோட பர்மிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஃபைல் பர்மிஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து எதுக்காக நம்ம ஃபைல் பர்மிஷன் வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ்டமோட செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லினக்ஸ் யூசர். ஸோ லினக்ஸ் யூசருக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா இப்போ ஒரு யூசர் சப்போஸ் டெஸ்ட் யூசர்ங்கிற ஒருத்தர் ஒரு ஃபைலை வச்சுருந்தாரு அப்படின்னாக்க இன்னொரு யூசர் அந்த ஃபைலை டெலீட் பண்ணிடக்கூடாது. ஸோ அது டெலீட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும். இந்த யூசரை வந்து டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் பெர்மிஷன் கொடுப்போம். ஸோ அந்த லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபைல் பர்மிஷன் சொல்கிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். பர்மிஷன் டைப், என்னென்ன பர்மிஷன் டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் மோடுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று அப்சல்யூட் மோடுன்னு இருக்குது. ஸோ சிம்பாலிக் மோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர், அதாவது லெட்டர் மூலிமா நம்ம பர்மிஷனை சேஞ்ச் பண்ணுறது தான் சிம்பாலிக் மோடுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அதாவது ரீட் பர்மிஷன், ஒருத்தவங்க ஒரு ஃபைலை வந்து வியூ பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு ரீட் பர்மிஷன் கொடுப்போம். அதாவது நம்ம லெட்டரில் ஆர்னு ஒரு சிம்பிளை ஆட் பண்ணுவோம். இதே இது ரைட் பர்மிஷன் அப்படின்னாக்க மாடிஃபை பண்ணுறது, ஃபைலை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறது, அதாவது ஃபைலுக்குள்ளே நம்ம எதாவது டைப் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், டேட்டா வந்து என்ட்ரு பண்ணுறது தான் நம்ம மாடிஃபைன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து டபிள்யூங்கிற ஒரு லெட்டரை நம்ம கொடுக்குறோம். அடுத்து எக்ஸிக்யூட்னா ஃபைலை ரன் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குனாக்கா அதை ரன் பண்ணுறதுக்கு என்ன பெர்மிஷன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் தேவை. அதுக்கு வந்து எக்ஸ்னு ஒரு லெட்டரை நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் சிம்பாலிக் மோடுங்கிறாங்க, லெட்டர் மூலிமா ஃபைல் பர்மிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மோடு, அடுத்த மோடு வந்து அப்சல்யூட் மோடு. இது வந்து நியூமரிக், இது வந்து நம்பர் மோடில் ஃபைலோட பர்மிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. சப்போஸ் ரீடு அப்படின்னாக்க இங்கே ரீடுக்கு வந்து ஆர் கொடுத்தோம், ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 4, அதாவது ரீடுக்கு வந்து நம்ம 4 கொடுக்குறோம். இங்கே ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே டபிள்யூ கொடுத்துருந்தோம். ஸோ ரைட்டுக்கு வந்து இங்கே வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இங்கே 2ன்னு கொடுத்து நம்ம அந்த ஃபைலோட பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணுவோம்.
அப்புறம் எக்ஸிக்யூட்டபிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், இங்கே வந்து அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ மொத்தத்தில் ரீடுனா 6ன்னு சொல்லுவோம் அல்லது 4ன்னு சொல்லுவோம். ரைட்னா டபிள்யூன்னு சொல்லுவோம் அல்லது 2ன்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட்னாக்க எக்ஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது 1ன்னு சொல்லுவோம். இதுதாங்க. ரீடுனா ஃபைலை வியூ பண்ணுறது, ரைட்னா மாடிஃபை பண்ணுறது, எக்ஸிக்யூட்னா ரன் பண்ணுறது. இதுதாங்க பர்மிஷன் டைப்ஸு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பர்மிஷன் குரூப்ஸ். பர்மிஷனில் என்னென்ன குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்குது. யூசருங்கிற ஒருத்தவர் இருப்பார், அப்புறம் குரூப்புங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க, அப்புறம் அதர்ஸுங்கிட்டு இருப்பாங்க. யூசர்னாக்க ஓனருங்க, அந்த ஃபைலை ஓன் பண்ணுறவர். யார் வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவர் தான் ஓனர். ஸோ இப்போ வந்து சப்போஸ் ரூட் வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுது. இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டச்சுங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ டச் ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணோம். அது எங்கே க்ரியேட் பண்ணோம்? ரூட் யூஸரில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அவர் தான் ஓனர். அந்த ஃபைலோட ஓனர் வந்து ரூட். குரூப். ஸோ குரூப்னா அவர் எந்த குரூப்பில் மெம்பராக இருக்கார், அந்த ரூட்டுங்கிறவர் எந்த குரூப்பில் மெம்பராக இருக்கார், அதை பற்றி சொல்கிறது தான் குரூப்பு அப்படிங்கிறோம். அதர்ஸு அப்படின்னா மற்றவங்க, அந்த குரூப்பில் இல்லாதவங்க, அந்த ஓனரும் இல்லாதவங்க அதர்ஸு. எவ்ரி ஒன் எல்ஸ், மற்றவங்கள அதர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதாங்க குரூப்பு, பர்மிஷன் குரூப்பு. யூசரு, குரூப்பு, அதர்ஸு. யூசருக்கு வந்து நம்ம யூன்னு சொல்லுவோம், குரூப்புக்கு வந்து ஜின்னு சொல்லுவோம், அதர்ஸுக்கு வந்து ஓன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணி, இந்த லெட்டர்லாம் யூஸ் பண்ணி யூசர்னா யூ அப்படின்னு போடணும், குரூப்னா ஜி அப்படின்னு போட்டு பர்மிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதர்ஸ்னா ஓன்னு போட்டு பர்மிஷனை சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த பர்மிஷன் குரூப்ஸோட டைப்ஸு. ஸோ இதெல்லாம் பர்மிஷன் குரூப்ஸ் இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா வியூவிங் பர்மிஷன். ஒரு பர்மிஷனை வந்து எப்படி வியூ பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ls-l கமாண்டை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து அந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபைலோட பர்மிஷனை வியூ பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் -6w6x6-x6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஃபைல் டைப்புங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே என்னன்னு இருக்குது, ஐஃபன் இருக்குது. ஐஃபன்னா இது ஃபைலை குறிக்கும் யூஸ்வலாக. இங்கே இப்போ டைரக்டரினாக்கா டின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆறு, இந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, RWX. இவர் வந்து ஓனருமோ, அதாவது போன ஸ்லைடில் யூசரு ஓனரு, யூசர் வந்து ஓனரு, அப்புறம் குரூப்பு அதர்ஸுங்கிற பற்றி பார்த்துருந்தோம். இதில் ஃபஸ்ட்டு 3 லெட்டர் RWXங்கிறவர் வந்து ஓனரு, இந்த குரூப் வந்து ஓனர் குரூப்பு. அப்புறம் R-X, இது வந்து குரூப்பு, அதாவது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு. அப்புறம் R-, இது ஒரு குரூப்பு, இவங்க வந்து அதர்ஸு. ஸோ இந்த மாதிரி 3 குரூப் இருக்குது. ஓனரு, குரூப்பு, அதர்ஸு, இந்த மாதிரி 3 குரூப் இருக்குது. அதுக்கு மொத்தம் 9 லெட்டர் வரும். அப்புறம் இதோட ஃபைலோட டைப்பை சேர்த்து 10 லெட்டர். ஸோ இங்கே 10 லெட்டர் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்து நம்ம ஒரு ஃபைலை டெமோவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்குங்க. நம்ம டெமோ பார்க்கையில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் பர்மிஷன். ஸோ பர்மிஷனை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ ஓனரு அப்படின்னா ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட். ஸோ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபுல் பர்மிஷன் இருக்கும். இப்போ ஒரு ஓனர் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னா பை டிஃபால்ட்டாக அவருக்கு ஃபுல் பர்மிஷன் வந்துடும். அப்புறம் இன்னொரு குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ரீடு -x அப்படின்னா இப்போ இந்த குரூப்புக்கு வந்து இந்த குரூப்பில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்க வந்து ரீடு அப்புறம் எக்ஸிக்யூட்டபிள் மட்டும் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது அப்படின்னு இங்கே குறிக்குது. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீடு மட்டும்தான். ஸோ
அவங்களால அந்த ஃபைலை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், மற்றபடி ரைட் பண்ணவோ ரன் பண்ணவோ முடியாது. அதுதான் இங்கே அதர்ஸ்ன்னு கொடுக்கணும். இதுதான் இதுதான் ஃபைல் பர்மிஷனோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னாக்க உங்களுக்கு டெமோ பார்க்கல உங்களுக்கு ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகலாம். சேஞ்சிங் பர்மிஷன் சிஹெச் மோடை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சேஞ்சிங் ஃபைல் பர்மிஷன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து சிம்பாலிக் மோடில், அதாவது 2 மோடு பார்த்துருந்தோம். ஒன்று சிம்பாலிக் மோடு, இன்னொன்று வந்து அப்சல்யூட் மோடு, அதாவது நியூமரிக் மோடுன்னு சொல்லிக்கலாம். ஸோ சிம்பாலிக் மோடில் பார்த்தீங்கன்னாக்க சிஹெச் மோடு u ப்ளஸ் எக்ஸ் ஃபைல் நேம் கொடுக்குறோம். ஸோ சிம்பாலிக் மோடில் u ப்ளஸ் எக்ஸ் ஃபைல் நேம் கொடுக்குறோம். அப்படின்னாக்க சிஹெச் மோட் சேஞ்ச் மோடு, அதாவது மோடை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், அந்த பர்மிஷனோட மோடை சேஞ்ச் பண்ணுறோம். யூனா யூசரு ப்ளஸ் எக்ஸு ஃபைல் நேம் அப்படின்னா அந்த யூசருக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் நம்ம கொடுக்குறோம் அந்த ஃபைலுக்கு அப்படின்னு சொல்கிறது. அதே இது நியூமரிக் மோடில் பார்த்தோம்னாக்க சிஹெச் மோடு 755 ஃபைல் நேம் கொடுக்குறோம். ஸோ சிஹெச் மோடு 755 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனரு குரூப்பு அதர்ஸ், ஓனருக்கு வந்து ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்றோம். ஓகேங்களா, ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட்டபிள், அதனால தான் 7 போட்டிருக்கோம். அப்புறம் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா 5 போட்டிருக்கோம். ஸோ 5நாக்க ரீடு எக்ஸிக்யூட்டபிள் இருக்குது, ரைட் இல்லை. ஸோ அதே மாதிரி அடுத்ததுக்கு அதர்ஸுக்கும் ரீடு எக்ஸிக்யூட்டபிள் இருக்குது, ரைட் இல்லை. அப்புறம் ஃபைல் நேம் கொடுத்துட்றோம். இதுதான் நியூமரிக் வேல்யூவில் ஒரு ஃபைலோட பர்மிஷனை சேஞ்ச் பண்ணுற கமாண்டு. அப்புறம் காமனாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்க இது உங்களுக்கு கிளியராக புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஹெச் மோடு 755 ஃபைல் நேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஓனர் ஹேஸ் ஃபுல் பர்மிஷன், ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட், அதனால 7ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஒயில் த குரூப் அண்ட் அதர் ஹாவ் ரீட் அண்டு எக்ஸிக்யூட் பர்மிஷன். ஸோ குரூப்புக்கும் அதருக்கும் ஒன்லி ரீடு மற்றும் ரீடு அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் மட்டும்தான் இருக்குது, ரைட் பர்மிஷன் கிடையாது. அதனால ஆருக்கு வந்து 4ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எக்ஸுக்கு வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ 4 + 1 5, ஸோ அதனால தான் 5ன்னு போடுறோம். அப்புறம் திஸ் இஸ் காமன் ஃபார் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம் அண்ட் பப்ளிக் டைரக்டரி. ஸோ இதுதான் காமனாக பை டிஃபால்ட்டாக வந்து எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராமுக்கு பப்ளிக்காக ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறப்ப பை டிஃபால்ட் பர்மிஷனாக இருக்கும். சிஹெச் மோட் 644 ஃபைல் நேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்க த ஓனர் ஹேஸ் ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன். அந்த ஓனருக்கு வந்து ரீட் அப்புறம் ரைட் இந்த 2 பர்மிஷன் இருக்கும், அவருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் இருக்காது. அண்ட் த குரூப் அண்ட் அதர்ஸ் ஹேவ் ஓன்லி ரீட் பர்மிஷன். குரூப்புக்கும் அதர்ஸுக்கும் ஓன்லி ரீட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்கும், எக்ஸிக்யூட்டபிளும் ரைட் பர்மிஷனும் இருக்காது. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஸ்டாண்டர்ட் டேட்டா ஃபைல்ஸ்க்கெல்லாம் இது வந்து இந்த மாதிரி பர்மிஷன் வந்து அப்ளை ஆகும். சிஹெச் மோட் 700 ஃபைல் நேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஓனர் ஹேஸ் ஃபுல் பர்மிஷன், ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டபிள். அந்த ஓனருக்கு வந்து ஃபுல் பர்மிஷன் இருக்குது, அப்புறம் குரூப் அண்ட் அதர்ஸ்க்கு வந்து பர்மிஷனே இல்லை. ஸோ நோ ஒன் எல்ஸ் ஹேஸ் எனி ரைட்ஸ். ஸோ யாருக்குமே வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது ஓனரை தவிர்த்து அப்படின்னு சொல்லுது இந்த இது 700. ஸோ திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரைவேட் ஓனர் ஒன்லி ஃபைல். இப்போ வந்து ஒரு ஓனருக்கு மட்டும் ஃபைல் வேணும், அந்த ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணிக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி என்னென்னாச்சும் பண்ணிக்கணும்னாக்க இது வந்து அந்த ஓனருக்கு மட்டும் கொடுக்குறது. அந்த ஓனர் மட்டும் 700 கொடுத்தோம்னா மற்ற யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் 700 எக்ஸ்பிளைன் பண்ணுது. சாரி, சிஹெச் மோட் 777 ஃபைல் நேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா பர்மிஷனும் கொடுக்குறது. ரீட் பர்மிஷன், ரைட் பர்மிஷன், எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் ஓனருக்கு இருக்கும், குரூப்புக்கு இருக்கும், அதர்ஸுக்கு இருக்கும். ஸோ ஜென்ரலி நாட் ரெக்கமெண்டட் ஃபார் செக்யூரிட்டி ரீசன். இது வந்து இந்த பர்மிஷன் வந்து ரெக்கமெண்டே கிடையாது. ஏன்னா யாருனாலும் இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பை டிஃபால்ட்டாக 777 வந்து ஃபைலுக்கு வந்து கொடுக்காதீங்க.
ஸோ அதுதான் வந்து சேஃப்டி. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைல் ஓனர்ஷிப். ஃபைல் ஓனர்ஷிப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஓனர் ஓனர் அப்படின்னாக்க அந்த ஃபைலை ஓன் பண்ணியிருக்கிறவர், ஃபைலை வந்து வச்சிருக்கிறவர். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் ஓன் அப்படிங்கிற கமாண்டை வச்சு நம்ம அந்த ஓனர்ஷிப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் குரூப்புக்கு, ஸோ குரூப்போட ஓனர்ஷிப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்ஜிஆர்பி, அதை சேஞ்ச் குரூப் அப்படின்றோம். ஸோ சிஹெச்ஜிஆர்பி அப்படிங்கிற கமாண்டை வச்சு ஒரு குரூப்போட ஓனர்ஷிப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 பார்த்துருக்கோம். ஸோ ஓனரோட ஓனர்ஷிப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் குரூப்போட ஓனர்ஷிப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஓனரோட ஓனர்ஷிப் வந்து சிஹெச் ஓன்கிற கமாண்டு, குரூப்போட ஓனர்ஷிப் வந்து சிஹெச்ஜிஆர்பிங்கிற ஒரு கமாண்டு. இதை வச்சு குரூப் மற்றும் ஓனரோட ஓனர்ஷிப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸுக்கு chmod 644 ஃபைல் நேம் கொடுக்குறோம். ஸோ chmod 644னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்து ரீடு மற்றும் ரைட் பர்மிஷன் இருக்குது, பட் எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கிடையாது. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ரீட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்குது. 4னாக்கா ஆர் ரீட் பர்மிஷன், 6னாக்கா ஆர் அண்டு ஆர் ப்ளஸ் டபிள்யூ, அதனால 6ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஃபைல் நேம் கொடுத்துட்றோம் இங்கே. அதே மாதிரி ஓனரோட ஃபைல்ஸ் பர்மிஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் ஓன் அப்படின்னு கொடுத்துட்றோம். சிஹெச் ஓன்கிற கமாண்டை யூஸ் பண்ணி அந்த யூசர், அதாவது சிஹெச் ஓன் யூசர் நேம் கொடுக்குறோம். யாருக்கு, அதாவது எந்த யூசருக்கு வந்து அதாவது ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைல், எந்த ஃபைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுக்கணும் இங்கே. அது கொடுத்தோம்னாக்க அந்த 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 ஃபைலோட ஓனர்ஷிப்பை அந்த யூசருக்கு மாறிடும். இப்போ சப்போஸ் நான் சிஹெச் ஓன் ரூட்டு ஃபைல் நேம் கொடுத்தோம்னாக்க அந்த ஃபைல் வந்து ரூட்டோட ஓனர்ஷிப்க்கு வந்துடும். இப்போ சிஹெச் ஓன் டெஸ்ட் யூசர்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிஹெச் ஓன் டெஸ்ட் யூசர் ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்தோம்னாக்க இந்த ஃபைல் வந்து அந்த டெஸ்ட் யூசரோட ஓனர்ஷிப்புக்கு போயிடும். ஸோ இப்படி தான் அந்த ஃபைலோட ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பையும் குரூப்பையும் சேஞ்ச் பண்ணுற கமாண்டு. ஸோ சிஹெச் ஓன் ஸ்பேஸ் யூசர் கோலன் குரூப் ஃபைல் நேம் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் என்கிட்ட file.txt ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலோட ஓனரையும் சேஞ்ச் பண்ணும், குரூப்பையும் சேஞ்ச் பண்ணும். அப்படின்னாக்கா நான் எப்படி கொடுப்பேன்னா, இப்போ டெஸ்ட்டுங்கிற ஒரு யூசர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிஹெச் ஓன் டெஸ்ட் கோலன் குரூப் நேம் வந்து நான் அந்த டெஸ்ட் யூசர் வந்து இப்போ ஒரு குரூப்பில் இருக்கார், டெமோங்கிற ஒரு குரூப்பில் இருக்கார் அப்படின்னாக்கா சிஹெச் ஓன் டெஸ்ட் கோலன் டெமோ ஃபைல் நேம் கொடுத்துட்றோம். அப்போ இந்த ஃபைலோட ஓனர்ஷிப்பும் குரூப்பும் இந்த ஃபைலோட ஓனர்ஷிப்பு டெஸ்ட்டுங்கிற யூசருக்கும் அந்த ஃபைல் வந்து அந்த டெமோங்கிற குரூப் மெம்பர்லேயும் போயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபைலோட ஓனர்ஷிப்பையும் குரூப்பையும் சேஞ்ச் பண்ணுற கமாண்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ், ஸோ ஆல்வேஸ் அவாய்ட் chmod 777 கமாண்ட். ஸோ 777 கமாண்ட் நீங்கள் எப்பயுமே கொடுக்கக்கூடாது. அது வந்து சேஃப்டி கிடையாது. எப்பயுமே வந்து மினிமம் பர்மிஷன் தான் கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து டெலீட் பண்ணாமல் இருக்கும். ஸோ மற்றவங்க வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் டேட்டாவை டெலீட் பண்ண முடியாது. அப்புறம் அடிக்கடி வந்து ஃபைல் பர்மிஷன் வந்து செக் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு குரூப்புக்கோ இல்லை ஒரு யூசருக்கோ நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னாக்கா அந்த பர்மிஷன் கரெக்டாக இருக்கா, இல்லை அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த பர்மிஷனை செக் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு உங்களோட டேட்டா வந்து சேஃப்டியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்ன பார்த்தோமோ இன்னைக்கு வீடியோவில் அதனோட ப்ராக்டிக்கல் டெமோவை பற்றி நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டெக் டூஸ் ஐடி தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.